பழகி வந்த விட்டடிக்க வந்த பலே அட நம்ம செவல விட்டு பழகி வந்த விட்டடிக்க வந்த பலே கட்டு தொடங்க என்ன சவல என்னடா ஆத்துல குளிச்சியா? என்ன ஈரத்தோட உட்காந்துட்டு இருக்க? என்னல முக கண்ணி போயிருக்கு. கஞ்சா விக்கிற எனக்கு காதல் வரக்கூடாதுல. ஆனா வந்துருச்சு நம்ம டாக்டர் அம்மா மேல. ஆனா அவங்க படிப்பிலும் அறிவிலும் சமமா இருக்கிற அந்த திடீர்ச்சி தானே காதலிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டேன். அதான் அந்த ஆசையை மனசாச்சு அழிச்சிடுச்சு. நான் அழுறது தெரியக்கூடாதுன்னு இந்த ஆத்துல விழுந்து முழுசா நனைஞ்ச. இப்போ முழுசா நனைஞ்ச எனக்கு உட்காடு போட தெரியல கருப்பு. அழாதல, நான் இருக்கல. அழாத, பாத்துக்கலாம்ல. அழாத. மாமா, என் கண்ணே பற்றும் போல இருக்குல்ல. இந்த டாக்டர் அம்மாவோட சேர்ந்து இந்த ஊருக்கு எப்படி நல்லது பண்ணணும்னு தோணுச்சு. எப்படியோ இந்த பாலா போன தொழில விட்டா போதும்ல. அட யாரு தொழில விட்டா? டாக்டர் அம்மாக்கு உதவியில பண்ணோம். அதுவும் நம்ம தரிசு ஆசைப்படுறதுனால. அப்போ நீ இந்த தொழில விடலையா? இந்த கஞ்சா விக்கிற தொழில விட மாட்டியா? இந்த பாரு, இத என் கழுத்துல கட்டு. பொறவு பாரு, உனக்கு பொண்டாட்டியா வந்து உன்னை அடக்கி ஆளுவோம்ல. அடி சீரிக்கு மகளே, இப்ப அவன் கழுத்துக்கு தாலி கேக்குதா? தரிசு என்ன பண்ற? முதல்ல அவளை தலை முழுகல. நான் எதுக்குல தலை முழுகணும்? அவனை கட்டிக்க போற பொண்ணு. இத பாரு, இப்ப அவன் தொழில பிடிக்கலன்னு சொல்றா, புறவு உன்னைய பிடிக்கலன்னு வா. இது கேள்விக்குறிதால. என்ன மாமா பேசுற நீ? இப்பவே ஆசைப்பட்டு இப்பவே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அறியாத வயசுல பேசி வச்சதானே. அடி பெரியவங்க பேசுற, ஊடால பேசுற. எங்க தெரியும் வந்து இப்படி தைரியம் உனக்கு? என்ன காரியம் பண்ண? ஐயடியா. ஏதோ தரிசு. ஏய். அல்லல. கமலில கை வைக்கிற. ஏய், உன்னை உசுரோட விட்டாதல்ல. சுடுகாட்டுல போனோம். காலேஜா வாழ்க்கைய சுடுகாட்டுல நடத்துறோம். அட விடல, தரிசு உங்க அண்ணன் தானே, எதுக்கு இம்பிட்டு கோவம்? நான் அதத்தால சொல்றேன். அண்ணன் தம்பி இப்படி பகையை காட்டினா நாளைக்கு பழி உணர்ச்சி மட்டும்தால மிஞ்சும். மல்லி வந்தா பேசிக்கலாம். அடி வந்தவல்லே இங்காரு, இது போல பேசி மயக்காத சரியா? மலே மலே, அம்மாடி பெருசு சொன்னது சரியாத்தான் இருக்கு. என்ன இம்பிட்டு கோவம் எங்க மேல? உங்களை முதல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தப்போ பெருசு சொன்னதை நான் தான் நம்பல. என்ன இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க? பார்க்க மட்டும் இல்ல, பேசவே செஞ்சிருக்கோம்ல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையே. உங்களை நான் பார்க்கும்போது முகத்துல துணியில கட்டிட்டு இருந்தேன். சண்டைக்கு வந்தவங்க நினைச்சு உங்களை தானே சண்டைக்கு இழுத்தேன். செவல சூரி இங்க வாங்கல. என் பொண்ணு வெறுக்க நான் கஞ்சா குடிக்கல. என் பொண்ணு ஒழுங்கா வாழ வைக்க வழி இல்லாதவன ஆயிட்டேன் என்ற வேதனையில நான் இன்னைக்கு அளவுக்கு அதிகமா கஞ்சா குடிச்சிட்டேன். உடு பெருசு, உன் பொண்ணுக்கு என்ன? ஊரே காப்பாத்துற தொழிலு நம்மள மாதிரியா? சரியா சொன்ன. பெருசுக்கு புத்தி பேதலிச்சு பித்து பிடிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். யோ பெருசு, அமைதியா படுக்க மாட்டியா நீ? அமைதியா படுக்கணும்னா மயானத்துல தால படுக்கணும். என் மனசுல அம்பிட்டு இருக்குல்ல, சொல்ல முடியாம தவிக்கிறல்ல, சொல்ல முடியாம தவிக்கிறல்ல, சொல்ல முடியாம தவிக்கிறல்ல.
என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர்மா. ஒரு நிமிஷம் எல்லாரும் வெளியில இருங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? பாகமாமா டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல. எதையோ பார்த்து பயந்த அதிர்ச்சியில கீழே விழுந்து அடிபட்டு அந்த இடத்துலயே மல்லியோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனா சத்தியமா சொல்றேன் மாமா, மறுஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ என் மனசுக்குள்ள வரவே கூடாதுன்னு அந்த சாமியை நான் வேண்டிக்கிறேன். நெஞ்சு முழுக்க பூசி கிடத்தா காத்து கிடக்கே. பாரு, இத என் கழுத்துல கட்டு. பொறவு பாரு, உனக்கு பொண்டாட்டியா வந்து உன்னை அடக்கி ஆளுவோம்ல. இன்னாடி போதுமே இன்னாடியும் அடங்குமே. இந்த நிலைமையில நான் பேசிதான் ஆகணும். ஏன்னா சரியான நேரமும் இதுதான். நீங்க தவறான பாதையில பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. தட்டி கேட்டா தரமா ஒரு பதில சொல்றீங்க. இந்த ஊர் எங்களை ஏச்சிருச்சு, அதனால நாங்களும் அவங்களை திருப்பி ஏக்கிறோம்னு. அண்ணாச்சி கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாத்ததான் இந்த தொழில செய்யறோம்னு சொல்றீங்களே, இந்த தொழில் என்ன உங்க குல தொழிலா? உங்க அப்பாங்க செஞ்ச தப்புக்கு தான் இந்த ஊரே தண்டனை கொடுத்தது. இப்ப நீங்களும் இந்த தப்ப செய்யறீங்களே, உங்களுக்கு தண்டனை அந்த ஆண்டவன் தான் கொடுப்பான். சின்ன வயசுல வேணா புரியாம இருக்கலாம், ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூடவா தெரியல? அந்த அண்ணாச்சி வேணும்னா போலீஸ் சட்டம் இந்த ஊரு இந்த ஊரோட சேர்த்து உங்களையும் வளைச்சு போட்டிருக்கலாம். ஏன்னா அவர் ரத்தம் அவ்வளவு கேவலப்பட்டது. ஆனா நீங்க அப்படி இல்ல. இந்த ஊருக்கு வேணா நீங்க பொறுக்கையா தெரியலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல மனசு எனக்கு தெரியும். உங்களோட சேர்ந்து இந்த ஊரை ரசிச்சு அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருந்து உங்க கூட சகஜமா பழகி இருக்க வேண்டியவனா. எங்க அப்பா எங்க அம்மா பேச்சு கேட்காதனாலதான் இன்னைக்கு என் குடும்பம் பிரிஞ்சு இருக்கு. இப்ப நீங்களும் என் பேச்சு கேட்கலன்னா ஆசை நிறைவேறாம பிரிஞ்சு போன மல்லிய போல இன்னும் நிறைய பேரோட பிரிவுகளை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். சூரி, மல்லியோட கடைசி ஆசைய நீ செய்யற இந்த தொழிலை விட்டுட்டு வேற நல்ல வேலை பார்த்து இந்த ஊருக்கு நல்லது செய்யணுங்கிறது தான். மல்லி உயிரோட இருக்கும் போதுதான் உன்னால அதை செய்ய முடியல. அவ பிரிஞ்சதுக்கு அப்புறமாவது இதை செய்யக்கூடாதா? சூரி, ஒரு நிமிஷம். மல்லி ஒண்ணு எதை பார்த்து பயந்து சாகல.
எதையோ பார்த்து பயந்த அதிர்ச்சியில கீழே விழுந்து அடிபட்டு அந்த இடத்துலயே மல்லியோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஏய் புவி, எங்க போயிருந்த? ரொம்ப நேரமா உன்னை தேடினேன். உன் அப்பா மட்டும் தான் தூங்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு? ஏதாவது வேலையை வெளில போயிருந்தியா? தினேஷ், நான் கொடுத்த செயின் எங்க? செயின்? ஏய் நில்லுப்புல மலே 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 கொத்தமலே அது வந்து அங்க தேடாத, கிடைக்காது. ஏன்னா அந்த செயின் என்கிட்ட இருக்கு. ஏய் இது எப்படி உங்ககிட்ட? நடிக்காத. Are you cheat me? எங்க அப்பாவை கூட நான் நம்பல, உன்னதான் நான் முழுசா நம்பினேன். அந்த உலகம் தெரியாத பொண்ணை இப்படி ஊரு கொலைச்சு கெடுத்துட்டியே. எங்க அப்பா செய்யற பாவத்துக்கு பரிகாரம் செய்யதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். உன்னை விட மாட்டேன்டா. நீ செஞ்ச பாவத்துக்கு ஜெயில தான் தண்டனை அனுபவிக்கணும். இந்த ஊருக்கு அடையாளம் கட்டாம நான் விட மாட்டேன்டா. டேய் நில்லுடா. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்து. தப்பு பண்ணவன் தப்பிக்க முடியாது. நான் தானே அவனை இந்த ஊர் கூட்டிட்டு வந்தேன். அவனுக்கு தண்டனையை நானே வாங்கி தரேன். நீங்க யாரும் தப்பு பண்ணாம இருங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. என்னாச்சு? என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னதாச்சு சொல்லுங்களேன். என்னதான் ஆச்சு சொல்லி தொலையா. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டா கஞ்சா குடிச்சவ என்ன ஆவா? கஞ்சா குடிச்சுதான் சாவா. ஆத்தா மகமாயி, இந்த ஒரு தடவை கண்ணை திறந்து பாத்துட்ட, இன்னும் 4 தடவை கண்ணை திறந்து பார்த்தா இந்த ஊரே சுத்தமாயிடும் தாயி. இந்த சாவை நம்ம பார்த்தா பொழுது புழுத்து போயிடும். நாம ஏன் இந்த சாவை பார்க்கணும்? அவன் வேலை இருந்தா போய் வேலையை பாருங்க. கிளம்பு கிளம்பு, போங்க போங்க போங்க, கிளம்பு 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 போங்க. வாங்கல யாரும் போகாதீங்கல்ல. இந்த ஊரை எப்படி நாசம் பண்ணீங்க? எல்லாம் நாசமா போங்க போங்க.